இஸ்லாம் திரு டிஆர்கே, இங்க எந்த மாநிலங்கள்ல வளர்ச்சி அரசியல் அதிகமா பேசப்பட்டது, எந்த மாநிலங்கள்ல வாக்கு அரசியல் மிக அதிகமாக பேசப்பட்டதுன்னு பாக்குறீங்க இந்த 5 மாநில தேர்தல்ல? எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த மாநிலமும் சொல்ல முடியல. அதாவது வளர்ச்சி அரசியல், இந்த வாக்கு அரசியல்ங்கிறது அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஆக்சுவலி எல்லாருமே வாக்கு அரசியல்ல தான் கவனம் செலுத்துறாங்க. அதுல எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல. ரெண்டாவது அந்த அணுகுமுறைக்கு அடிப்படையில ஏதாவது உங்களுக்கு விஷயம் ஹெல்ப் பண்ணணும்னா அதை நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதானே தவிர இந்த வளர்ச்சியை பத்தி பேசுறது கூட அது என்னுடைய வாக்கு அரசியல் அணுகுமுறைக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல ஏதுவாக இருக்குமேயானால் அதை பண்றாங்களே தவிர மற்றபடி இதுல ஏதோ இந்த கட்சி பிரமாதமா இருந்தது, அந்த கட்சி ரொம்ப, எல்லாரும் நீங்க உங்களுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கேம்பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சோ இது என்ன பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான விஷயமாக நான் கருதல. அதுல யாரும் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நடத்து கொள்கிறார்கள். அதனால இப்ப இந்த இலவசங்கள் இல்லைங்கிறத பத்தி ஒரு காலத்துல பிஜேபி பேசினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா அவங்களுடைய மாநில இது தேர்தல் அறிக்கைகளை அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் அந்த இதுவே ஆரம்பிச்சாங்க. இந்த மகளிர் தொகையினுடைய ஒரு ஐடியா நீங்க பாத்தீங்கன்னா 500 ரூபாயில கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. ஓகே, சோ மேபி அவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் மத்திய பிரதேசம் இப்படி ஆரம்பிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்சம் ஏத்தி இருக்காங்க அந்த அம்மா. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க இந்த முன்ன பார்ட்டிஸ் இப்ப தமிழ்நாட்டுல அந்த ஒரு திருமங்கலம் ஃபார்முலா அந்த கலாச்சாரம் இருக்குங்கிறது ஒரு கருத்து இருக்கு. பட் இப்ப என்னன்னா, இப்ப அரசாங்கமே, மாநில அரசாங்கங்களே தேர்தல் வருவதற்கு முன்பு நாங்களே அதை செஞ்சிடறோம் அப்படிங்கிற இப்ப ஒரு புதிய ஒரு அணுகுமுறை. சோ இந்த கடந்த 3-4 வருடங்களாக தெரிகிறது. சோ அதனால இதுல நீங்க யாருக்கு யாரு எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. எனக்கு இல்ல, அது அந்த ஒப்பீடு சரியா இருக்குமா? வாக்குக்கு பணம் கொடுக்கறது அல்லது அந்த ஃபார்முலா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு, அது இல்லைன்னு யாரும் மறுக்கல. ஆனா அதே நேரத்துல இப்ப உரிமை தொகையாக அல்லது உதவி தொகையாக மற்ற திட்டங்கள், பெனிஃபிஷியரிஸ் அப்படின்ற அடிப்படையில கொடுக்கப்படுற திட்டங்களோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? நீங்க அடிஷனலா கொடுக்குறீங்கல்ல, இப்போ பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்? ஆமா. இப்ப நாங்க ஒரு 5,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என்னால இவ்வளவு முடியும்பா அதனால நான் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? என்ன இதுல என்ன? அதாவது அந்த 5,000 ஏற்கனவே நீங்க ஒவ்வொரு தரமும் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, சோ அதனால எது சொல்ல வரேன்னா, இப்ப மக்களுடைய வரி பணத்தை வைத்துக் கொண்டு அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் எப்படி தேர்தலை நோக்கி நகர்வுகளுக்கு, தங்களுக்கு ஏதுவான நகர்வுகளை செய்வதற்கு மக்களுடைய வரிப்பணத்தையே பயன்படுத்திக்கலாம். இது தார்மீக ரீதியில சரியா தவறா அதெல்லாம் இன்னொரு விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. பட் இது நடக்கிறதுதான் நிச்சயம். நீங்க அதை ரெண்டுத்தையும் ஒப்பீடு பண்ண முடியுமானா அது தனியா தான் நடக்குது. இந்த திருமங்கலம் ஃபார்முலா தனி, அது மேட்டர் தனி. அந்த ஃபார்முலா தனியா தான் நடக்குது. பட் அதுக்கு நாங்க இப்ப ஒரு புதிய பங்களிப்புன்னு சொல்லாம தெரியல இந்திய அரசியலுக்கு. சோ அந்த ஒரு அணுகுமுறை வந்திருக்கு. இது இப்ப எல்லா மாநில அரசாங்கங்களும் பண்ணோம். ஓகே, இப்ப நீங்க மகாராஷ்டிரா பண்ணாங்க, பிஜேபி பண்ணாங்க, சோ அடுத்தது இவங்க பண்றாங்க, அப்புறம் பீகார்ல நிதிஷ்குமார் செஞ்சாரு. சோ அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே அது செய்யணும், ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்துல தானே போவாங்க. சோ அதுதான் நான் சொல்றேன். அதாவது நீங்க எலெக்ஷன் டயத்துல, போலிங் டயத்துல கட்சிகள் கொடுக்கறதுங்கிறது தனி. சரி, பட் மாநில அரசும் கொடுக்கும் அப்படிங்கறது இப்போ நடந்துட்டு இருக்கு. இது யாரும் மறுக்க முடியாது. அதனால அந்த இது ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி செய்யறதுனால நீங்க அதை கொஞ்சம் நம்ம அதை விமர்சிக்க வேண்டியிருக்கு தனியா. இல்ல, ஒரு மக்கள் நல திட்டம் அப்படிங்கிறது டைரக்டா பெனிஃபிஷியரி பணம் மூலமாக பலனடையக்கூடிய திட்டங்கள்னு பல திட்டங்கள் இருக்கு. அது நேரடியா அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல போய் சேரக்கூடிய அளவுக்கானத அந்த ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு பல ஆண்டுகளா அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த திட்டங்களையே நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுதா இல்லையா? அது திட்டங்களை நீங்க கேள்விக்குள்ளாக்குறோங்கிறத விட ரைட், நீங்க முதல்ல மக்களுடைய வரிப்பணத்தில் தான் நீங்க கொடுக்குறீங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க ஏதோ ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னா நான் அதுல ஒன்னும் கேட்கறதுக்கு ஒன்னும் எனக்கு தகுதி இல்ல. ஆனால் நீங்க மக்களுடைய வரிப்பணத்தை கொடுக்கும் பொழுது இப்போ நீங்க அரசாங்கம் மற்றபடி செலவு பண்ண வேண்டிய திட்டங்களுக்கான இது குறைஞ்சு போயிடுது. ஓகே, அவங்க இப்ப பெருசா உங்களுக்கு
மக்கள் இது மாநில அரசாங்கங்களுக்கு குறிப்பா அவங்களுக்கு வருவாயும் வந்து ஆதாரமும் சுருங்கிடுச்சு. அது தனி மேட்டர். சரி, நீங்க மத்திய அரசு செய்யறது நியாயம் இல்ல, அதுக்கெல்லாம் நான் போகல. பட் அது அப்படி சுருங்கி வரும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, இந்த இருக்கின்ற பணத்தை நீங்க வந்து இந்த மாதிரி திட்டங்களுக்கு அதிகமாக நீங்க கொடுக்கும் பொழுது ஓகே, அப்போ நீங்க செலவு செய்ய வேண்டிய இடங்கள்ல அது மக்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். பட் ஆனா மக்கள் உணரக்கூடிய பல விஷயங்கள்ல அந்த இது அரசினுடைய சேவை வந்து எவ்வளவு பாதிக்கப்படுகிறது என்பதை அது நமக்கு கண்கூடா தெரியுது. பட் ஆனா அரசாங்கம் என்ன பண்றது, அவங்களுக்கு எங்களுக்கு பணம் இல்ல, இதுதான் நாங்க இது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனால நம்ம வந்து நலத்திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதை நம்ம வந்து விமர்சிச்சுதான் ஆகணும். ஓகே, இது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், அப்படிதானே? நிச்சயமா நிச்சயமா, அதுல ஒண்ணு யாரும் விதிவிலக்கு இல்ல. அதான் நான் சொல்றேன். இப்ப இது வந்து ஒரு போக்காக மாறிவிட்டது. அதை வந்து நம்ம வந்து அதை அப்படியே நடக்குது, அது நியாயப்படுத்துறதோ இல்லாட்டா அது இவன் செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க அதனால நம்ம செய்யலாம் அப்படிங்கறதுதான் நீங்க அந்த மாதிரி அணுகுமுறைக்கு நான் சொல்லல. பட் இந்த மக்களுடைய வரி பணத்தின் மூலமாக தான் இந்த நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதனால அது வந்து சரியான முறையில செய்யறாங்களா, இல்லாட்டா இந்த மாதிரி தேர்தல் சமயத்துல இப்ப நீங்க வந்து அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, நாங்க 5,000 ரூபாய் கொடுக்குறோம், அடுத்த ஸ்டேட் இன்னும் கொடுக்கும் 7,000 ரூபாய் கொடுக்கும். ஓகே, அவங்களுக்கு முடியுமோ முடியாதோ இப்ப இந்த ஒரு ரேஸ் வந்துருச்சு. ஓகே, இந்த ரேஸ் வந்து இப்படியே போவது நல்லதல்ல. அத நம்ம அதை விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம். சோ அதனால இந்த தேர்தலையும் அந்த ஒரு ஒவ்வொரு மாநில அரசும் அவங்களுக்கு ஏற்ற முறையில இதெல்லாம் அவங்க பங்களித்து செஞ்சாங்க. இப்ப வரி சுமையால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஒன் டைம் மணியாக ஒரு உதவியை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியா அதிமுக முன்வைக்கிறாங்க. அப்படின்னா அப்ப அதுவும் தவறு அப்படிங்கிற மாதிரி ஆகுதா? நிச்சயமா தவறு. எதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்? இங்க வந்து வரி சுமையால பண்ணீங்கன்னா வரியை வேணா குறைச்சிட்டு போங்க, ரேஷனலைஸ் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்க அதெல்லாம் செய்யலாம், அது செய்யறேன்னு சொல்லுங்க. ஓகே, அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாப்படுறீங்க. இப்ப ஜூன் மாசம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இவங்களே 5ஆம் தேதி ஆட்சியே பிடிச்சிடறாங்க. மே 5 நல்ல வெயில், அக்னி நட்சத்திரம் இருக்கு, இந்த அப்பா வச்சுக்கோ 10,000 ரூபாய். எனக்கு வந்து அப்ப என்ன நினைப்பேன், நான் அப்ப அடுத்தது 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும், அப்ப ஏதாவது 10,000 ரூபாய் கொடுப்பீங்களான்னு எதிர்பார்ப்பேன். நீங்க வந்து அதை எதிர்பார்ப்பை உருவாக்கி விடுகிறீர்கள். ஓகே, உருவாக்கி விட்டுட்டு நான் அதுல இருந்து வித்ட்ரா பண்றது கஷ்டமா இருக்குங்கன்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு நீங்க அதை கேட்டதுக்காக சொல்றேன். இப்ப வந்து சில விவசாய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட இந்த திமுக அரசு மீது எங்களுக்கு கோபம் இருக்கு. எதுக்குடா கோபம்னு கேட்டீங்கன்னா, வந்து கிராப் லோன் வெய்வரை அனௌன்ஸ் பண்ணல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு இல்லையா, பிரைமரி இது சொல்லல. ஆனா நீங்க அதை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 20 வருடங்களுக்கு முன்பாகவே கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விவசாய கூட்டுறவு சங்கம் வாங்குற பயிர்க்கடன் வந்து அந்த விகிதம் வந்து மிக குறைந்து விட்டது. இன்னைக்கு 7% 6% தான் முக்காவாசி. இது வந்து உங்களுக்கு பேங்க்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பேங்க்ஸ் மூலமா தான் வாங்குறாங்க. அதனால அது வந்து பெரிய பாதிப்பையோ தாக்கத்தையோ இன்னும் பொறுத்தவரை கிராப் லோன் வைவர் வந்து ஒரு பேச்சுக்கு தான் இருக்கே தவிர சொல்ல முடியுமே தவிர மற்றபடி செய்ய முடியாது. பட் இப்போ அவங்க அதை எதிர்பார்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதை எதிர்பார்த்தோம், அதை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன அது நியாயமே இல்ல. ஏன்னா இந்த தடவை அக்ரிகல்ச்சர் நல்லா தான் இருந்திருக்கு. அப்புறம் உங்களுக்கு என்னத்துக்கு இப்ப பம்பர் ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பம்பர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு கிராப் லோன் வைவர் பண்ணீங்கன்னா அது மாதிரி இப்ப அது மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஓகே, முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு டிஆர்கே. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா. ரெண்டு விஷயம். திரு ராமகிருஷ்ணன் வந்து சொன்னாரு, கட்சிகள் கொடுக்கறது சரி, ஆனா அரசாங்கம் வந்து வரி பணத்துல இருந்து இந்த மாதிரி கொடுக்கறது வந்து he had his objection. எனக்கு இந்த கட்சிகள் கொடுக்கறது தான் அயோக்கியத்தனம். கட்சிகள் வந்து என்ன ரசீது ஓட்டா கொடுக்குறாங்க? இந்தியா பூரா இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு, அது அயோக்கியத்தனம், அது தவறு, மிகப்பெரிய தவறு. ஆனா அரசாங்கத்திலிருந்து கொடுக்கறது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப இலவசங்கள், முதல்ல இலவசங்கள் ஒரு வார்த்தை பத்தி பேசுறோம்னா அதே நம்ம 2 மணி நேரம் பேசுவோம். விலை மதிப்பற்றவை. இதுல எதெல்லாம் வந்து சோசியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸுக்கு வந்து உதவியா இருக்கோ அதெல்லாம் வந்து நியாயமான இது. நீங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரில இருந்து எங்க பார்த்தாலும் இந்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறது, வயதானவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது சர்வசாதாரணமா கொடுக்குறது. இப்பதான் இந்தியாவில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த உரிமை தொகை. இதெல்லாம் இப்ப இதெல்லாம் தப்புன்னா, அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்கறது தப்புன்னு சொன்னீங்கன்னா, எப்படி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம சிந்திக்கலாம். சரி, ஓகே.